அதுக்கு பிறகு நாம் பார்த்தோம் 70-77ஆம் ஆண்டு மறுபடியும் ஜேஆர் வந்த பிறகு கொல்லுப்பிட்டியே வளவுக்காரனுங்க. கொல்லுப்பிட்டியில் இருந்த வளவுக்காரர்கள். அதுக்கு பிறகு யார் வந்தா? ராஜபக்சாக்கள் வந்தானுங்க. அம்பாந்தோட்டில் மெதமுலன வளவுக்காரனுங்க. அதுக்கு ஒரு ரணில் விக்ரமசிங்க வந்தான். மறுபடியும் ஜேஆரிட மருமகன் கொல்லுப்பிட்டியே வளவுக்காரனும். அப்போ இந்த வளவுக்காரர்கள் மேட்டுக்குடியை சார்ந்த நில சுவாந்தர்களுக்கிட்டத்தான் இந்த அரசு அதிகாரம் இருந்துச்சு. வேறு யாரும் நினைச்சும் பார்க்கலாது. ஜனாதிபதி பதவியா அது வம்ச பரம்பரையாக வாழையாக தாங்களுக்கே எழுதி கொடுக்கப்பட்ட ஒன்றென நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட நிலைமையில் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சு. அனூர் ஒரு பக்கம் போட்டியிட்டார், மறுபக்கம் நாமல், சஜித், ரணில். மற்ற 3 பேர் யாரு? ரணில்ங்கிறது அவனோட மாமன் வந்து ஜேஆர் ஜெயவர்தனா, ஜனாதிபதியின் மருமகன். சஜித்ங்கிறது பிரேமதாஸோட மகன், ஜனாதிபதியின் மகன். நாமல்ங்கிறது ஜனாதிபதியின் மகன். அப்போ இந்த ஜனாதிபதியின் மகன்களுக்கு மருமகன்களுக்கு எங்களுடைய கஷ்டம் என்னாண்டு விளங்குமா? அவங்களுக்கு நம்மட நுழம்பு கடியில் நம்ம எப்படி பாடுபடுவோம் அந்த அனுபவிச்சிருப்பானுங்களா? மழை காலத்தில் வெள்ளத்தால் நிறைஞ்சு போயிருக்குமே வீடெல்லாம், ரோட்டு காட்டில் வரவே முடியாது. பாடசாலைக்கு எங்கட பிள்ளைகள் எப்படி போகிறாங்க, ஸ்கூல் விட்டு போட்டு இப்படி வாராங்க. இந்த அனுபவம் இவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? நம்மட அம்மாவுக்கு அப்பாவுக்கு சுகம் இல்லாத பிறகு இந்த பக்கத்தில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போயிருப்போம். அங்கே போனால் டாக்டர் இருக்க மாட்டான், மருந்து இருக்காது, கஷ்டப்படு அப்படி உண்ணா அப்படின்ற ஒரு ஆம்புலன்ஸ் அல்லது வண்டியை பிடிச்சு கொண்டு போகிறவங்க யாழ்ப்பாணம் சொல்லிக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு பார்த்தாச்சு, செக் பண்ணியாச்சு, மறுபடியும் கீழே தான் படுத்து கிடக்குறோம். இப்படி என்னைக்காவது இந்த ரணில் விக்ரமசிங்கா இருந்திருப்பானா? என்னைக்காவது இந்த பிரேமதாசா, நாமல் ராஜபக்சா இருந்திருப்பானா? இல்லை. நம்முடைய பிள்ளைகள் எப்படி கஷ்டப்பட்டு போயிட்டு படிக்கின்றார்கள்? என்னைக்காவது படுங்க இருந்திருப்பார்களா? இல்லை. நம்ம எப்படி பஸ்ஸில் என்ன 40 பேர் போக வேண்டிய பஸ்ஸில் என்ன 80 பேர் போட்டு நசுக்கி புழிஞ்சி பிரட்டி என்ன கொண்டு போகிறானுங்க. போயிருப்பான் நாமல் ராஜபக்சா அப்படி என்னைக்காவது ஸ்கூலுக்கு? இல்லை. நமக்கு காலையில் சாப்பாடு இல்லாமல் எத்தனை தடவை போயிருக்கும்? நம்மளோட பிள்ளைகள் எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்துருப்பாங்க ஸ்கூலில்? உண்டு சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடாமல் போகிற பிள்ளைகளும் இருக்குது, அது வேறு கதை. சரியா? எத்தனை பேர் விழுந்திருப்போம்? எத்தனை பேர் ஃபெயில் ஆகினதன் காரணமாக அதையே நினைச்சு நொந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள்? எங்களோட பாடசாலை எடுத்து பாருங்க, நல்ல வசதிகள் இருக்குதா? நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்களா? இல்லை. நல்ல தளபாடங்கள் இருக்கா? விளையாட்டு திடல் இருக்குதா? விஞ்ஞான ஆய்வுக்கூடம் இருக்குதா? அல்லது நல்ல கம்ப்யூட்டர் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம இல்லை, நாங்கள் சொல்கிறோம் வந்து என்னன்னு கேட்டால், நம்ம இங்கே வந்து பேச வேண்டியிருக்கு சும்மா இந்த கடல் தொழிலை மாத்திரமல்ல. கடல் தொழில் பேச வேண்டிய அது ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு. அதோட பின்னி பிழைக்கப்பட்டிருக்கேன்னா இது எல்லாம் எங்களோட பிரச்சனை தான். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு கடந்த 76 வருடங்களாக ஏறெடுத்தும் பார்க்காத அரசியல்வாதிகள் தான் இருந்திருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட நேரத்தில் தான் நம்முடைய அனுர ஜனாதிபதியாக வந்தார். அனுர யாரு? என்ன நீங்கள் கூட அதை விட நல்ல அழகான கட்டிட்டு, இதை விட வறுமையான குடும்பத்தில் ஒரு கூலி தொழிலாளியிட மகன் கஷ்டப்பட்டு படித்தார். குப்பிலாம்பு வெளிச்சத்தில் படித்தார். இங்கே கூட குப்பிலாமல் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிறகு ட்ரெயினில் ஏறி வடை விற்கிறார்.
வித்து பிறகு ஏலவல் செய்து என்ன கேலரி பல்கலைக்கழகம் போயிட்டு என்ன பல்கலைக்கழகத்தில் பாஸ் ஆகி என்ன பிறகு அரசியல் போராட்டம் அது இதுகள்லாம் ஈடுபட்டு இன்னைக்கு ஜனாதிபதி. அப்ப அந்த ஜனாதிபதிக்கு நம்மட கஷ்டம், வேதனை, துன்பம், பசி என்பது நன்றாக விளங்கும். இன்னைக்கு நீங்க கொண்டு வந்த 159 பேர் பாராளுமன்றத்துக்கு கொண்டு, அதுல 21 கேபினட் அமைச்சர்கள் இருக்கும். எல்லாரும் அபகாலம். சாதாரண மக்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் புரிந்தவர்கள், புரிகின்றவர்கள் தான் இன்றைக்கு இந்த கேபினட் சபையிலும் இருக்கும். அதனால வேண்டி இன்றைக்கு இந்த அரசாங்கம் என்பது உங்களுடைய அரசாங்கம் என்று சொல்றதுக்கு காரணம் தான். அதே நேரத்தில் நமக்கு எல்லாரும் எதிர்பார்க்கின்றன இந்த நாட்டை என்ன ஒரு வளமான நாடு தேவைன்னு சொன்னோம்னா எங்களோட கொள்கை என்ன, வளமான நாடு, அழகான வாழ்க்கை எங்களுக்கு தேவை. அப்போ வளமான நாட்டை உருவாக்க வேண்டிய வேலை இருக்குது. மக்களுக்கு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் ஆட்சி பீடத்துக்கு வந்து இன்னைக்கு இன்னும் 90 நாள் ஆகும், 3 மாதம் ஆகும். சரியா? அப்போ இந்த 3 மாதத்துள்ளுக்குத்தான் இன்றைக்கு நம்மட இந்த நகர்வுகள் எல்லாமே நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனால வேண்டி நம்ம இன்றைக்கு தீர்மானிச்சிருக்கின்றோம், நாளைக்கு உங்களுக்கு தெரியும் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட போகும் நாளைக்கு. அப்போ அந்த வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு மிக வேகமாக நம்மளோட கிராமங்களை நோக்கி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் முன்னெடுக்க போகும். அப்போ இன்றைக்கு இந்த முறை நம்மட அரசாங்கத்தினுடைய தீர்மானமே வேறு எதுவும் இல்லை, கிராமத்தை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து கிராமத்தில் இருக்கின்ற வாழ்க்கையை, மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அது செய்யும். அதை செய்யறதுக்கான நிதி ஒதுக்கீடு இந்த முறை செய்யறதுக்கு தீர்மானிச்சு. அதனால வேண்டி நாளைக்கு உங்களுடைய பிரதேசத்தை நோக்கி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் வரலாம். வர இல்லைனாலும் சந்தேகப்படாதீங்க, வரும். சரியா? அடுத்து இப்போ நேற்று முந்தா நாள் நாங்கள் இந்த டிசிசியை கூடி காய்ச்சி கொண்டிருந்தோம். காய்ச்சி கொண்டு இருக்கின்ற பொழுது அன்று தோழர் கதைக்கு சொன்னார், யாழ் மாவட்டத்திற்கு 500 மில்லியன் தார ஏதாவது ஒரு வேலை செய்யும். அது இல்லாமல் 134 மில்லியன் இப்போ வந்திருக்குது இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதின்னு சொல்லி அது சம்மந்தமாக தான் கதைச்சு கொண்டிருந்தோம் அன்னைக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சிறப்பு நிதி ஒதுக்கீடாக 500 மில்லியன் ரூபாய் இப்போ கிடச்சி. நாங்கள் தெரியும் 500 மில்லியன் ஒரே செலவழிக்கிறோம். எங்கே செலவழிக்கிறோம்? இப்போ நாங்கள் பார்த்தோம், உங்களோட இந்த நான் குறிக்கட்டுவான ஜட்டி இருக்குது தானே, உடைஞ்சித்தான் இருக்காது என்ன, புனரமைக்க வேண்டிய தேவை இருக்குது தானே என்ன. அப்போ அதை புனரமைக்கிறதுக்கு அந்த 50 லட்சத்தை ஒதுக்கீடு செய்யலான்னு முடிவு செஞ்சுருக்கோம். நல்லம்மா? அப்போ 50 லட்சம்ல 500 மில்லியன் 50 கோடி ரூபா, 50 கோடி ரூபா. சரியா? அப்போ அதுக்கு தான் நம்ம ஒதுக்கீடு செய்யலான்னு தீர்மானிச்சோம். அதெல்லாம் வேறு வேறு யோசனைகள் கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்களும் தேடி தேடி பார்த்துட்டு பிறகு முடியுமா இந்த புங்குடுத்தி ரோட் இருக்குது, கடல் மத்தியில் வர ரோட், அந்த ரோட்டை செய்யலாமட்டு பார்த்து அதுக்கு 50 கோடி ரூபாய் போதாது. சரியா? அதுக்கு தேவை, பெரிய தொகை தேவை. அதுக்கு பார்ப்போம் நாங்கள் பிறகு யார்கிட்டையாவது கிராண்ட் ஒன்று வாங்கி சரி என்ன செய்வோம்னு தீர்மானிச்சிருக்கிறோம். சரியா? இப்போதைக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் குறிக்கட்டுவான் ஜட்டியை நவீன முறையில் செய்கிறது. ஏன்னு கேட்டால் குறிக்கட்டுவான் ஜட்டிங்கிறது 1 நாள் 2 நாள் முடிய போகிற வேலை இல்லையாது, சதா காலம் இருக்க வேண்டிய ஜட்டி ஒன்று. அதனால வந்து அங்கே நல்ல இது உண்டு அமைச்சு கொள்றதுக்கு நல்ல கட்டடங்கள் 2-3 இருக்கணும் என்ன, நல்ல டாய்லெட் வசதி இருக்கணும் என்ன.
அப்படியாப்பட்ட சகல வசதிகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல ஒரு இடமாக அது மாற்ற வேண்டும் என்று நம்ம தீர்மானிச்சிருக்கோம். இன்னும் பிளானில் போடலை, கூடிய சீக்கிரத்தில் பிளான் வரும். அதுகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை தாங்க. அது இல்லாமல் இப்போ இன்றைக்கு நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்திருக்கிறாரு. அவர் 100 மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கியிருக்காரு. சகல விளையாட்டு கழகங்களுக்கும் ஏதாவது முதல் உதவி செய்கிறது. பிறகு நமக்கு எல்லாருக்கும் கிரவுண்டுகளை செய்யும். கிரவுண்டு இல்லை தானே விளையாடுறதுக்கு, ஏன்னா நல்ல கிரவுண்டு இல்லை, போலை இல்லை, நெட்டு இல்லை, ஏன்னா அதுகளே இல்லாதனால வேண்டி நடக்குது. நம்மளோட பசங்கள் பின்னேறம் விளையாடுறதுக்கு இல்லை, ரோட்டில் கிராமத்தில் போகிறதுக்கு இல்லை, வாரத்துக்கு இல்லை, ஏன்னா ஏதாவது 4 பேர் சேர்ந்து ஒரு டிவி ஒன்று பார்க்குறதுக்கு இல்லை. அதனால என்ன நடக்குது? எல்லாருமே கசிப்பை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாமும் போதைப் பொருளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் கேரளா கஞ்சாவும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஐஸ் என்ன போட்டு இன்ஜெக்ஷனை போட்டு வேறு விதமான சுதியில் இருக்கணுமான்னு யோசிக்கிறான். அதுகள் எல்லாத்தையும் செய்யணுமா என்ன செய்யும்? காசு தேவை. காசு தேடணுமா என்ன செய்யணும்? வால் எடுத்துக்கொண்டு போய்ட்டு வால் 4 பேர் கூட நான் வால் விட்டு கும்பல் வந்து என்ன கிராமத்துள்ளுக்கு அடித்து போட்டு பீதிக்குள்ளாக்குன்ற வேலையும் செய்கிறாங்க. யார் இதெல்லாம் யார் செய்கிறா? வேறு வானத்தை குதிக்கிறவனை செய்கிறானு இல்லைன்னா இங்கே உள்ள பசங்கள் தான். அப்போ இங்கே உள்ள பசங்களை அந்த இடத்துக்கு தள்ளுனது யார்? ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்த பாதை, அவனுக்கு தொழில் ஒன்று இல்லைன்னு சொன்னான், நல்லா படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னான், நல்ல பாடசாலை இல்லைன்னு சொன்னான். ஏன்னா நாளைக்கு நவீன உலகம்னு சொல்கிறோம், 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறோம். அவன் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட உலகத்துள்ளுக்கு ஏன்னா அவனுக்கு நாளைக்கு ஒரு தொழிலை தேடிக்கொள்ள முடியலைன்னு சொன்னான். ஏன்னா நல்லது ஒரு கல்யாணத்தை கட்டி கொள்றதுக்கு முடியலைன்னு சொன்னான், நல்லது ஒரு வீடை கட்டி கொள்றதுக்கு முடியலைன்னு சொன்னான். ஏன்னா நல்ல ஒரு பைக் எடுக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னான். அதுக்கு பிறகு சின்ன கார் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அது முடியலைன்னு சொன்னான். நல்ல ஒரு அழகான பிள்ளைய கல்யாணம் கட்டுறதுக்கு முடியலைன்னு சொன்னான். என்ன செய்வான் வேறு? கல்லுத்தனமாக எப்படியாவது ஆஸ்திரேலியா போகிறோம் ட்ரை பண்ணுறோம். ஆஸ்திரேலியா போயிட்டு இன்றைக்கி வருஷ கணக்கில் இன்றைக்கி இந்தோனேஷியாவில் இருக்கிறாங்க. எங்களுக்கு இப்போ சொல்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு முகாமில் அகப்பட்டு இன்றைக்கு இந்தோனேஷியாவில் இருக்கிறாங்க. இந்தோனேஷியாவில் அங்கேயே கல்யாணம் கட்டி அங்கேயே இது பண்ணி இப்போ அவங்களாம் இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் எடுக்கணும் சார், அதனால வேண்டி பிறப்பு சான்றிதழையாவது எங்களோட பிள்ளைகளுக்கு தாங்கன்னு கேட்குறான். எங்கே போய் முடிஞ்சிருப்பார். இப்போ இங்கேருந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு என்ன செஞ்சோம்? ஏன்னா ஆஸ்திரேலியா போகிறதுக்கு அல்ல ஐரோப்பிய நாடுகள் போகிறதுக்கு வீட்டை அடகு வச்சுருப்போம். எத்தனை பேர் அடகு வச்சுருப்போம்? அம்மாட்ட தாலி எத்தனை பேர் விற்றுருப்போம்? காணிகளை எத்தனை பேர் விற்றுருப்போம்? 75 கூடிய காணியை விற்று போட்டு போனானுங்க. கொழும்புல போய் 2 மாதம் தான், கடைசியில் திரும்பி வந்தாங்க. ஒன்றும் இல்லை, அவன் ஏஜென்சி காரணம் இல்லை, ஒருத்தனும் இல்லை. வந்து இப்போ அடகு வச்ச காணியை மீட்கிறதுக்காக வேண்டி கூலி வேலை செய்ய குடும்பமே கூலி வேலைக்கு போகிறானுங்க. அப்படியெல்லாம் இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் ஏமாற்றப்படுறாங்களா இல்லையா? ஏமாற்றப்படுறாங்க. என்ன அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம எல்லா வகையிலையும் இன்றைக்கு பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறோம். அவன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படியாக இருந்தால் இந்த நிலைமையில் இப்படி நாடு போக இயலுமா? இயலாது. நமக்கு தெரியும் இந்த புங்குடுதீவில் வித்தியா ஏன்னா காலையில் 7 மணிக்கு எழுத்து கொண்டு போனோம்னுங்க 11 மணி வரைக்கும் நாசம் செய்து கொண்டு போட்டான். அவள் இருந்திருந்தா அன்னைக்கு ஒன்று நல்ல டீச்சராக இருந்திருப்பா. என்ன நல்லது அண்ணா அவளுக்கு தேவைன்னு சொன்னால் ஆங்கில டீச்சர் ஆகணும்னு சொல்லி நல்ல பிள்ளைகள் அப்படி வரணுமா? இனிமேல் யாருக்காவது இன்னொரு வித்தியாக்கள் தேவையா எங்களுக்கு? இல்லை. ஆனால் வித்யாவை அன்றைக்கு பகிரங்கமாக அப்படி கொண்டு போய் நடந்ததுக்குன்னா இப்போ இன்றைக்கி எங்களோட கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக அப்படி சம்பவம் நடக்குதா இல்லையா?
ஒரு சில சம்பவங்கள் நடக்குதையா, நடந்ததன் பிறகு அவங்க சொல்றாங்க வெளியில சொல்லக்கூடாது, சொன்ன நடக்க நாளைக்கு நாங்கள் உங்களோட தங்கச்சியும் தூக்கிட்டு போயிருப்போம். அக்கா காரி சொல்கிறோம். யாழ்ப்பாணத்தை நடந்த சம்பவம். ஒரு பிள்ளைய கடத்தி கொண்டு போகிறானுங்க, கிளிநொச்சி பக்கம் கொண்டு போகிறானுங்க, அடுத்த நாள் விட்டு போட்டு போகிறானுங்க, அடுத்த நாள் தட்டு மாறி இவ அங்கே இருக்கின்ற போலீஸில் போயிட்டு சரணடைஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். பிறகு அந்த பிள்ளையை தேடி பார்க்கின்ற பொழுது யாருன்னு தெரியான்னு சொன்னான். கேட்டால் தெரியான்னு தெரியுமென்று அவனை சொன்னான். அந்த அண்ணன் புஞ்சாதி இருக்கிற அண்ணி, உங்களோட அண்ணியை நாங்கள் தூக்கி கொண்டு போயிருவோம். அவங்க உண்மையில அந்த பக்கம் காடையணும். சரியா? அப்போ அப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடக்குதா இல்லையா? இப்போ கிட்டத்தில் வல்வெட்டித்துறையில் ஒரு பிரச்சனை. எல்லாரும் ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணுறதுன்னு இப்போ என்ன பொடினுங்க பிள்ளைகள் என்ன ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறது, சேட்டிங் இருந்து அப்புறம் கொஞ்சம் 4 பேருக்கு என்ன அப்புறம் கோல் எடுக்கிறது, கோலில் கதைக்கிறது என்ன, அப்புறம் சொல்கிறது கொஞ்சம் வீடியோ கால் எடுங்களேன்ட்டு வீடியோ கால் எடுத்தாச்சுன்னா அப்புறம் வீடியோ காலில் வேறு விளையாட்டுகள்லாம் நடந்து பிறகு அதையும் சேவ் பண்ணியாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு என்ன. அப்படி போயிட்டு பிறகு பிள்ளைக்கு சொல்கிற இந்த பாரு நீ வெளியில் யாருக்காவது சொல்ல இயலாது, சொன்னால் இதை அப்லோட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு புள்ள என்ன நடக்கும், அவளுக்கு காலும் ஓடு கையும் ஓடாது. அதனால அவங்க சொல்கிற வேலை எல்லாமே செய்கின்ற நிலைமைக்கு தள்ளிப்படுறான். பொம்பளை பிள்ளைகள் போதிய பொருளுக்கு எப்படி அடிமையாக இருக்கிறாங்க. அதனால அது ஐஸ் பழத்தை சாப்பிட்டாச்சு அல்லது இன்ஜெக்ஷனை போட்டாச்சு, பிறகு அதுகளுக்கு அடிமையாகியாச்சு. அப்போ பிறகு நடந்துச்சு ஃபேஸ்புக்கில் லவ் பண்ண பிறகு இந்தா கூட்டிகிட்டு போகிறாங்க சாவுக்கச்சேரி பக்கம். பிறகு அந்த பத்தைகள் இருக்கு ஒரு ஏரியா கொண்டு போயிட்டு ஒரு பிள்ளை தப்பிச்சு ஓடிட்டா. சரியா? ஒரு பிள்ளை வந்தாகப்பட்டு பின்னேரம் வந்தாங்களே வீட்டுக்கு வந்துட்டான். வந்த பிறகு ஆக்கள் சந்தேகம் இப்போ கடத்தி கொண்டு போனதாக சொல்கிறாங்களே போலீஸில் வந்து விசாரித்தாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் என் ஃப்ரெண்டு தானே காய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அப்போது ஒரு லேடி போலீஸ் போயிருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க, மறுநாள் கேட்டிருக்காங்க உண்மையிலேயே சொல்லு அப்படின்னு. அப்போ சொல்லிருக்காங்க இல்லை அப்படியெல்லாம் உண்டு. அப்போ சொல்கிற கோணத்தில் நான் பெண் தானே அறியுங்கிற மாதிரி அந்த பொம்பளை போலீஸுக்கு தெரிஞ்சிருக்குது, ஏதோ மறைக்கிறா அப்படின்ட்டு. அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்டிருக்கிறா. கேட்ட பிறகு சொல்லியிருக்காங்க உண்மைதான் சார், உண்மைதான் அம்மா என் அந்த 3 பேர் என்ன நாசம் பண்ணி போட்டான். நான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டேன். இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நிறைய சம்பவங்கள் இருக்கா இல்லையா? இன்றைக்கு நம்மட பிள்ளைகள் ரோட்டில் அனுப்பலுமா? தனியா முடியாது. இந்த புங்குடுத்தீவுல இருந்து என்ன தனியாக போயிட்டு வரையலுமா? பஸ்ஸில் அனுப்பலுமா? டியூஷனுக்கு அனுப்பலுமா? ஒரு சில ஏரியாக்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்க ஏரியாக்களில் அம்மா மாதிரி சொல்கிறாங்க, சார் முடியுமா இருந்து இந்த பாருங்க பிள்ளைகள்லாம் படிக்கின்ற இடம், டியூஷன் எடுக்கிற இடம், அதுக்கு முன்னுக்கு வெளியில் இருக்கிறானுங்க காடைகள் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, அவனுங்க பிள்ளைகளை போக விட மாட்டேங்கிறாங்க, நிப்பாட்டித்தான். நான் சொல்ல வர என்னன்னு கேட்டோமா, இது எல்லாமே எங்களுடைய பிரச்சனையாக இருக்குதா இல்லையா? இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கின்ற போது நாங்கள் வேறு ஏதாவது பூசி மொழுகுகின்ற பிரச்சனைக்கு தீர்வு காண இயலுமா? எல்லாத்துக்கும் சேர்த்தான் தீர்வு காணும். ஏன்னா அப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்மளோட அரசாங்கமும் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கின்ற கிராமங்களை முன்னேற்றுகின்ற வேலையை முன்னெடுக்கிறதுக்கான காரணம் வேறு எதுவும் இல்லை, அதுக்காக. இப்போ கிராமங்கள் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்போ அதனால வந்து கிராமங்களில் வீதிகள், கோயில்களா, குளங்களா, அல்லது ஹாஸ்பிட்டலா, ஸ்கூலா, அல்லது அவர்களுக்கு தேவையான தேவைகளா, இவைகள் எல்லாமே பூர்த்தி செய்கின்ற வேலைகளை செய்யப்படுகின்ற போது, இவைகள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுக்கின்ற போது என்ன நடக்கும்? படிப்படியாக மக்களுடைய வாழ்க்கை மேலே உயர்கின்ற போது நடக்கும். இன்றைக்கு கல்வியில் பின்தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறது யார்? பின்தங்கிய கிராமங்களில் வீடுகள். நாளைக்கு தங்கட பிள்ளைகள் கல்வியில் ஓரளவு அவனுக்கு கல்வி பெற்றுக் கொடுக்கின்ற போது நடக்கும். கல்வி கற்றவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை குறை.
கல்வியில் பாடசாலையை விட்டு இடையில் விலகுனாக்கள் மத்தியில் தான் போதைப் பொருள் பாவனை கூட. அப்போ அதுக்கு நாங்கள் மேலே தூக்குகின்ற போது நடக்கும். நாளைக்கு படிப்படியாக இந்த போதைப் பொருளை ஒழிக்கின்ற, நிரந்தரமாக ஒழிக்கின்ற நடவடிக்கை அதுவாகும். பிள்ளைகளை தெளிவுபடுத்துகின்ற போது, போதைப் பொருளை நான் தெளிவுபடுத்துகின்ற பொழுது, அவனுக்கு விளையாட்டு திட்டம் இருக்குமாக இருந்தால், நல்ல சினிமா படங்களை பார்ப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்குமா இருந்தால், நல்ல நாடகங்கள் ஆடுவதற்கு முடியுமாக இருந்தால், நடனங்கள் ஆடுவதற்கு முடியுமாக இருந்தால், அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் நடக்கும். நாளைக்கு புங்குடுத்தீவிலே இருப்பானுங்க நல்ல கலைஞர்கள், நல்ல ஆட்டக்காரர்கள், பாட்டக்காரர்கள் இருக்கிறாங்க தான், இப்பயும் இருக்கிறாங்க தான். அப்போ அவர்கள் ஊக்குவிக்கின்ற வேலைகள் வருகின்ற போது நடக்கும். நாளைக்கு இதை விட வேறு விதமான புங்குடுத்தீவை நாங்கள் காண முடியும். புங்குடுத்தீவுங்கிறது அழகான பேர் கொடுத்தான். ஏன்னா அந்த அழகான பேருக்கு உண்மையிலே ஒரு அழகான ஊரை ஒரு காலத்தில் அழகாக இருந்தது. ஏன்னா பிறகு எல்லாத்தையும் நாசம் செய்து போட்டார். அதனால் வேண்டி அந்த வகையான வேலை திட்டங்கள் அனைத்தையும் முன்னெடுப்பது இலக்காக கொண்டு தான் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. அதான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் என்னென்னா, இந்த அரசாங்கம் என்பதே உங்களுடைய அரசாங்கம். அப்போ இதை கட்டி காத்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்கும் இல்லை, உங்களுக்கு உரியது. சரியா? அப்போ அதனால் வேண்டி நாங்கள் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இதை பாதுகாத்து கொள்வோம். அடுத்து கடல். கடலுக்கு இன்னைக்கு உங்களுக்குள்ள பெரிய சவால் இருக்கிறது யாரு? இந்திய ரோலர். இந்திய ரோலர்காரனுங்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? காரைக்காலில் வைத்து பெரிய ஆர்ப்பாட்டம் மட்டும் செய்யறாங்க. ஏன்? இலங்கை அரசாங்கம் மனிதாபிமானமற்ற விதத்தில் எங்களுடைய மீனவர்களை கைது செய்து விட்டது. அதனால வேண்டி அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்டு, விடுதலை செய்யும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இன்றைக்கு அங்குள்ள போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. நம்ம சொல்ற ஒன்று தான்ப்பா, வேற எதுவும் இல்லை. அப்போ இன்றைக்கு அந்த போராட்டத்திற்கு உங்களுக்கு கருணாநிதியிடம் மகள் கனிமொழி அவர்கள் என்ன இந்த அரசாங்கத்தில் அமைச்சராகவும் இருக்கிறாங்க. கனிமொழி அவர்களும் கலந்து கொள்கிறாங்க. அப்போ அதனால வேண்டி கனிமொழியும் அவர்களும் கலந்து கொள்ளுகின்ற இந்த கூட்டத்தின் போது நாங்கள் மிக வினயமாக கேட்டுக்கொள்வது கனிமொழி சகோதரியிடம் அல்லது அமைச்சரிடம், இன்றைக்கு உங்களுடைய படகுகள் எங்களுடைய எல்லையை மீற வேண்டாம் என்று சொல்லுங்கள். நீங்க பக்கத்தில் இருக்க கேரள கடலுக்கு போறதில்லை, பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திர கடலுக்கு போறதில்லை, பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தான் கடலுக்கு போறதில்லை. எங்களுடைய கடல் உங்களுக்கு தேவைய மாதிரி என்ன எங்களுடைய மீன்கள் எல்லாத்தையும் பிடித்து எங்களோட வள்ளங்களை அறுத்து நொறுக்கி வலைகளை அறுத்து நாசமாக்கி எங்களுடைய மீனவர்கள் 120% இருப்பவர்கள் மீனவர்கள். அப்போ அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையும் நாசமாக்கிவிட்டு 30 வருடங்களாக நாங்கள் யுத்தத்திற்கு முகம் கொடுத்த மக்கள் யுத்தத்தின் காரணமாக பாரிய பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றோம். இப்பதான் ஓரளவு தலை தூக்கி கொண்டு வருகின்ற போது அந்த சீசன் டைம்ல உங்களோட ஆயிரக்கணக்கான படகுகள் எங்களுடைய கடல் வளத்தை மாத்திரமல்ல, மீன்களை மாத்திரமல்ல, கடல் வளத்தையே நாசமாக்கி கொண்டு போகிறார். கடல் வளத்தையும் நாசமாக்கி கொண்டு போற வழியில சொல்லி கொண்டு போறானுங்க. நாங்க தொப்புள் குடி உறவு. சரியா? அப்ப கனிமொழி அமைச்சருக்கு நம்ம சொல்ல வேண்டி இருக்கின்றது வேறு எதுவும் இல்லை. என்ன, நீங்கள் தொப்புள் குடி உறவாக இருந்தால் வச்சுக்கொள்ளுங்க, பரவாயில்லை. எங்களுடைய கடலில் மீன்கள் எங்களுடைய மீன்களை பிடிக்க வேண்டாம், எங்களுடைய கடல் எல்லையை மீற வேண்டாம். அதுதான் நாங்கள் அவங்கக்கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கின்ற கேள்வி. இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்ற வெறுமனே கைது செய்யப்பட இல்லை. உங்களுடைய கடல் எல்லை மீறுகின்ற பொழுது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? எங்களை விட கடுமையான நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்ப அதே நடவடிக்கை இங்கே எடுக்க. கடல் எல்லையை மீறுகின்ற பொழுது அந்த எல்லை மீறுகின்றவர்களை
பற்றி ஆராய்வதற்கு தான் கடல் படை இருக்குது. அந்த கடற்படை நடவடிக்கை எடுக்குது. அப்போ அந்த கடற்படை கைது செய்தவர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குது. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. எங்களுக்கும் மீனவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அந்த மீனவர்கள் அப்பாவிகள், வெறும் அப்பாவிகள், கூலி தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள். அதனால வேண்டி நமக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கின்ற சவால் வேறு எதுவும் அல்ல. இந்திய ரோலருடைய வருகை, இந்த இழுமடி படகுகள் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையை இழுத்து செல்லப்படுகின்றன. இன்னைக்கு இங்கே இருக்கின்ற மீனவர்கள் சொல்லுகின்றார்கள், ஐயா முடியுமாக இருந்ததை நிப்பாட்டுங்கோ, இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. இன்றைக்கு நாங்களும் கடன் வாங்கியிருக்கிறோம், வலை வாங்கிறது கடன் வாங்கியிருக்கிறோம், படகு வாங்கிறது கடன் வாங்கியிருக்கிறோம், வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருக்கிறோம். இதில் தான் ஏதாவது ரோல் நடித்து கொண்டு இருக்கின்றோம். இந்திய ரோலர்கள் எங்களுடைய படகுகளை அல்லது எங்களுடைய வள்ளங்களை வலைகளை நாசமாக்கி விட்டு சென்றதன் பிறகு அடுத்து எங்களுக்கு இருக்கின்ற மார்க்கம் வேறு எதுவும் இல்லை, கடலில் விழுந்து சாவுறது தவிர வேறு எதுவும் இல்லை யாண்டி என்கிட்ட சொல்கிறான். அப்போ அதனால அந்த நேரத்தை நான் யார் பக்கம் இருக்கணும்? எங்களோட மீனவர்கள் பக்கம் தான் நான் இருப்பேனே தவிர வேறு யாரும் எங்களுக்கு கெம்பர் கிடையாது. பொய்யா நிசமா? என்ன, இந்தியா நமக்கு பக்கத்தில் இருக்க நாடு தான், உண்மைதான், பெரிய நாடு தான், உண்மைதான். 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க, உண்மைதான். ஏன்னா இந்தியாவிலேருந்து நமக்கு பெரிய உதவிகள் செஞ்சுருக்காங்க, உண்மைதான். உதவிகளை செய்ய சும்மா இல்லை, மறந்துறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்திய தமிழ்நாட்டில் வருகின்ற மீன்பிடி மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தில் 170% வருமானம் நம்மட கடல் பரப்பில் இருந்து பிடிக்கின்ற மீன்கள். அப்போ யார் அப்போ அவங்க நம்ம காசு கொடுக்கணுமா இல்லையா? அவங்க நம்மட மீன்களை பிடித்து கொண்டு சென்று, அப்போ அதனால வேண்டி அந்த சவால் எதிர்காலத்திலும் இருக்கலாம். அந்த சவாலுக்கு இன்றைக்கி நம்ம சட்ட ரீதியான நம்மட கடற்படை ஊடாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுது, அது தொடரும். அதே நேரத்தில் தேவைப்படுமாக இருந்தால் என்ன, அதுக்கு உங்களுடைய உதவிகளும் தேவைப்படும். இன்றைக்கி அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சட்டவிரோதமாக மனிதாபிமானமற்ற முறையில் கைது. நாளைக்கு நீங்கள் எல்லாம் சொல்லணும், நாங்கள் மனிதாபிமானமற்ற முறையில் இல்லை, அவர்கள் தான் மனிதாபிமானமற்ற முறையில் எங்களுடைய கடலை, எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய கடல் வளத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறத நாங்கள் எதிர்காலத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டி வரும். அதனால வேண்டி அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு இருக்குது. அதனால வேண்டி உங்களுடைய இறால் பண்ணை சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் சரி, அட்டை பண்ணை சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் சரி, உங்களோட மீன்பிடி அல்லது கடல் தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு தொழில்துறை எடுத்துக்கொண்டாலும் கூட தற்போதைக்கு எதையும் நாங்கள் தடை செய்ய போகிறது இல்லை, சரியா? ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தடை செய்யப்பட வேண்டிய பல தொழில்துறைகள் இருக்கின்ற தடை செஞ்சாகும். சரியான ஒழுங்கமைக்கணும். அட்டைப்பண்ணை மேலதிகமாக கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிடும். ஆனால் இன்றைக்கு ஒழுங்குபடுத்தும். மாமனுக்கு மச்சானுக்கு அவனுக்கு 5 லட்சம் இவனுக்கு 10 லட்சம்னு கொடுத்து அட்டைப்பண்ணை போட்டு கொண்டார்களே தவிர, என்ன சாதாரண தொழிலாளி அவனுக்கு 1 ஏக்கர் கொடுக்கலாமே, அவர் 2 ஏக்கர் கொடுக்கலாமே. நாங்கள் அப்படி தாரோம் உங்களுக்கு. நீங்கள் நாளைக்கு என்ன குறைஞ்சது புங்குடுதீவு பிரதேசத்தில் இருக்கின்ற சாதாரண மக்கள் மத்தியிலையும் அட்டைப்பண்ணை அமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதுக்கு சட்டப்படி தேவையான வேலைகள் கொஞ்சம் இருக்குதானே, அந்த வேலையை உருப்படியாக செஞ்சு கொள்ளுங்க. உருப்படியாக செய்து கொண்டு உருப்படியான முறையில் என்ன விண்ணப்பிக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் அதற்கான பெற்றுத்தாரத்துக்கு சரியா இருக்கும். சரியா? இறால் பண்ணை எடுத்துக்கொண்டாலும் முன்னை விட கூடுதலான இறால் உற்பத்தி பண்ணுவதற்கான பெரிய பண்ணைகளை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கை நம்ம எடுக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். அதுக்காக இப்போ மெடகஸ்கர்லேருந்து பலர்
வந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால வேண்டி அது பெரிய வேலை, அட்டைப்பண்ணை விட பெரிய லாபம் தருகின்ற வேலை உண்டு. அப்போ அவ்வாறான வேலைகளுக்கு நீங்கள் எல்லோருமே கை கொடுப்பீங்களாக இருந்தால், செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? அதனால் வேண்டி இது நாள் வரைக்கும் இருந்த அமைச்சர்கள் மாதிரியோ சரியா அல்லது வேறு ஆக்கள் மாதிரியோ என்ன நாங்கள் உங்களை வற்புறுத்த போகிறது இல்லை இனிமேல், அல்லது அவங்களோட ஆக்களை போட்டு உங்களை எதுவும் வேறு கேம் அடிக்க போகிறதும் இல்லை நம்ம. சரியா? அப்படி தான் இருந்துச்சால. நம்ம நானா இங்கே விரும்பாவிட்டால் என்ன இங்கே இருக்கின்ற ஆக்களில் கூடுதலாக இருந்திருப்பீங்க. ஏன்னா இபிடிபிக்கு ஆதரவான ஆக்கள் இருந்திருப்பீங்க, தமிழ் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்திருப்பீங்க. ஆனால் நான் உங்களை இன்னைக்கு இங்கே பார்க்குறது இபிடிபியாகவோ அல்லது தமிழரசு கட்சியாகவோ அல்லது தமிழ் காங்கிரஸாகவோ அல்ல. நீங்கள் எல்லாருமே எங்கட ஆக்கள்னு தான் நான் பார்ப்பேன். எங்கட ஆக்கள்னு சொன்னால் எங்கட என்பிபின்ற ஆக்கள்ன்ட்டு இல்லை. நீங்கள் எல்லாமே கடல் தொழிலாளர், கடல் தொழில் அமைச்சர்னா. கடல் தொழில் அமைச்சருக்கு ஜாதி இனம் மதம் இபிடிபி அதுவா இதுவா யாரையும் கண்ணுக்கு தெரிய இயலாது. எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது நீங்கள் கடல் தொழிலாளர்கள் தான். சரியா? அப்படி இருந்த போதிலும் கூட கடந்த காலத்தில் இருந்த என்ன ஒரு சில பிசாசுகள் மீண்டும் என்ன பல்வேறு சித்து விளையாட்டுக்களை விளையாடையும் பார்க்குறான். என்று அவங்க ருசி கண்டிருக்காங்க தான் தொழில் கூடி கணக்கில் சம்பாரிச்சிருக்கிறான். ருசி கண்ட போன சும்மா இருக்குமா என்ன மீண்டும் மீண்டும் என்ன. அப்போ அந்த மாதிரி என்ன அப்போ என்னான்னு கேட்டால் இது பெரிய பெரிய விளையாட்டு தானே இதுகள். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன, எனக்கு வேணும் ஒரு 50 என்ன. இப்போ நாங்கள் குருநகருக்கு மாத்திரம் 78 பண்ணைகள் கொடுக்க தீர்மானிச்சு. சரியா? 78 பண்ணைகள் வர ரைட் தர இயலாது. அடுத்த நாள் சொல் சார் நாங்கள் என்ன 5 லட்சம் சார் தரேன் சார். 78 பண்ணைகள் நினச்சி போட்டு பெருக்கி பாருங்க. அதில் இருக்காங்க ஒரு சில 10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சு கொண்டிருக்கிறாங்க. 10 ஏக்கர் 5 ஏக்கர் கேன்சல் பண்ண போகிறேன்னு சொல்லி நடக்கும், எல்லாம் ஓடி வருவானுங்கண்ணா. நான் சொல்ல வர என்னன்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை உண்மையிலேயே. அப்போ அந்த வகையில் நாங்கள் என்ன உங்கள் யாரையுமே இனிமேல் நாங்கள் என்ன அவர் அந்த கட்சி இந்த கட்சின்னு நாங்கள் பார்க்க போகிறதுனா இல்லை. சரியா? நீங்கள் எல்லாருமே நம்மட கட்சியாக்கு. சரியா? நம்மட மீனவர் கட்சியாக்கு, கடல் தொழிலாளர். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது சரியா உங்களை கண்டு கதைச்சி போட்டு போகிறதுக்கு. சரியா? அப்போ அதனால் வேண்டி உங்களுடைய தேவைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும். சரியா? அதனால் வேண்டி நாங்கள் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் தான். என்கிட்ட இதுக்கு பிறகு நீங்கள் எல்லாருமே அவன் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அவன் அந்த ஜாதி இந்த ஜாதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் இனிமேல். சரியா? நமக்கு ஜாதியில் என்ன நம்ம என்ன பிறக்கும் பொழுது என்ன ஜாதியை பிறந்தோம்? நம்ம மனித ஜாதியை தவிர வேறு எதுவும் கிடையாதுய்யா. சரியா? அப்போ அதனால வேண்டி நம்ம மீன்பிடி தொழிலாளர் என்ன கடல் தொழில் போகின்ற பொழுது என்ன எங்களோட உயிரை பணையை வச்சு போகிறோம். கடலுக்கு போனால் திரும்பி வந்தால் தான் வாழ்க்கை என்ன. அப்படி இருக்கின்ற பொழுது நமக்குள்ள என்ன இனிமேலும் அந்த ஜாதி மத இனம் என்ன அந்த பிரதேசவாதம், அவர் அந்த சங்கத்தை சார்ந்தவர் இவர் இந்த சங்கத்தை சார்ந்தவர், அவர் அந்த கூட்டுறவு சங்கம் இவர் இந்த கூட்டுறவு சங்கம், அதனால அங்கே எங்களுக்கு சரி வராது இவன் எங்களுக்கு சரி வராது. இனி அந்த விளையாட்டெல்லாம் வேணும். கடற்தொழிலாளர்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து நாங்கள் நம்மளை வழிநடத்தக்கூடிய வேலைகளை முன்னெடுக்கணும். அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கேன். சரியா? எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் முன்னே இருந்த அரசியல்வாதிகள் மாதிரி என்ன எங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு எதுவுமே கிடையாது என்ன. இப்போ அதனால வேண்டி எங்களுக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை என்ன வாழ்க்கையை நிலைமைகளை மாற்றணும். அதனால் வேண்டி எங்களுடைய தங்கங்கள் நீங்கள் தான். சரியா? மற்ற தங்கம் இல்லை. அப்போ அதனால வேண்டி எங்களுடைய தங்க பிள்ளைகள் நீங்கள் தான். சரியா? அப்போ அதனால் வேண்டி நாங்கள் சொல்கிறோம் என்னான்னு கேட்ட பேர் எதுவும் இல்லை என்ன. நாங்கள் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த நாடை கட்டி எழுப்புவோம் என்ன.
கட்டி எழுப்புறதுக்காக நல்ல வேலை திட்டம் இருக்கின்றது. ஏன்னா கட்டி எழுப்புகின்ற வேலை திட்டத்தோடு சேர்ந்து உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நாடு இன்றைக்கு பெரியதொரு நல்லதொரு தலைவரும் உங்களுக்கு இருக்கின்றார். ஏன்னா நல்ல அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அப்போ அதனால வேண்டி அந்த அமைச்சர்மார்களோடு அந்த எம்பிமார்களோடு சேர்ந்து கொண்டு நாட்டை கட்டியெழுப்புகின்ற பயணத்துள்ளுக்கு ஏன்னா நம்மட புங்குடு தீவுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்துவோம் என செலுத்தப்படும் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.